பிப்ரவரி 18 புதன்கிழமை. என் சபையை நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய சபையாகும். அதுவே கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்தை ஒருபோதும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே முடியாது. சபையோடும் விசுவாசிகளோடும் தேவ ஊழியர்களோடும் ஐக்கியம் வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சபையை குறித்து கர்த்தர் 3 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் என் சபையை கட்டுவேன், சபைக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், சபைக்காக திரும்ப வருவேன் என்பதே அவை. சபையை தேவனுடைய நகரம் என்று அழைக்கலாம். சபையை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்றும் கூறலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:4-5. தேவன் அனுப்புகிற நதிதான் பரிசுத்த ஆவியாகிய நதி. ஆலய ஆராதனையிலே ஆவியில் நிரம்பி பாடுகிற பாடல்கள், ஆவியில் நிரம்பி துதிக்கிற ஆராதனை, ஆவியில் நிரம்பி பிரசங்கிக்கிற வேத வசனங்கள் என அனைத்துமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் ஆவிக்குள்ளே பலப்படுத்தி காத்துக்கொள்கிறது. வேதம் சொல்லுகிறது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. பரலோகத்தின் தேவன் அங்கிருந்த பரலோக நதியை தேவனுடைய ஆலயத்தின் வழியாக அனுப்பி தருகிறார். தேவ ஜனங்களின் தாகத்தை தீர்க்கும்படியாக, தேவ ஜனங்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த நதி புறப்பட்டு வருகிறது. நீங்கள் ஒருபோதும் சபை கூடுதலை அசட்டை செய்யாதேயுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியம் உங்களுக்கு மிகுந்த வல்லமையாக இருக்கட்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. சபை அல்லது ஆலயம் என்று சொல்லும்போது அதை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று காணப்படுகிற ஆலயம், இன்னொன்று காணப்படாத ஆலயம். நாம் காணக்கூடிய வகையிலே கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட கட்டிடம் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் காணப்படாத ஆலயம் அதரிசனமான கிறிஸ்துவின் சரீரம். அது பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற சர்வசங்கமாகிய சபை. உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களையெல்லாம் ஆவியினாலே ஒன்றாய் கூட்டி இணைக்கும் தேவனுடைய மாளிகை. தேவ பிள்ளைகளே, பூமிக்குரிய ஆலயத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். அதே நேரத்தில் அதரிசனமான பரலோக குடும்பமாகிய சபையிலும் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். சங்கீதம் 65:4.